ஐயனார் துணை சிறையில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நிலா இருந்துட்டு நேராக சேரன் கிட்ட போய் பேசுகிறாங்க. சேரன் இருந்துட்டு, நிலா, நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைப்பா, நான் இப்படி சொல்லிட்டேன்னு நீ ரொம்ப சங்கடப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் இத்தனை வருஷமா இது வரைக்கும் நீங்கள் வாயை திறந்து இப்படிலாம் பேசுனதே கிடையாது. இப்போ பேசுகிறீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அண்ணன், இந்த முடிவை நீங்களாக எடுத்தீங்களா, இல்லை யாராச்சும் வற்புறுத்தினதுனால நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? ஒருவேளை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனும்போது கார்த்திகா ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாலா, அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? அப்போ கூட கார்த்திகா உங்களுக்கு நல்லது நடக்கணும் தானே எதிர்பார்த்துருப்பா. ஆனால் இப்படி ஒரு நல்லது நடக்கணும்னா அவள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு யாரால இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கண்ணே. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணே, இந்த சம்மதம் மட்டும் வேணாண்ணே, நாங்கள் சொல்கிறத கேளுண்ணே அப்படின்ற மாதிரி நம்ம சோழனெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாருடா, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். மற்றபடி இந்த வாழ்க்கையை நான் தட்டி தெளிச்சா திரும்ப எப்படி ஒரு பொண்ணு அமைன்னு எனக்கு தெரியல, அமையுமா அமையாதான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு கல்யாணம் நடந்தாதான் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கும். பல்லவனையும் நல்லபடியாக படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா அதுவே எனக்கு போதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.